அபகரித்த மக்கள் ஏராளம். ஒண்ணு தெரியும், அதாவது அந்த சமாதானத்தை இழக்க விரும்பவில்லை. நலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம், அதுதான் முக்கிய. வாழ்க்கையில சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையும் வைத்திருக்கான ரெண்டுமே இல்லை. சமாதானமும் இல்லை, சுகமும் இல்லை. இத்தனை பலவீனங்களுக்கு மத்தியிலும், எத்தனையோ பலவீனங்கள், இத்தனை பலவீனங்களுக்கு மத்தியிலும் தேவன் சொன்னார் இருப்பதாக. கவனிங்கள், அதை நான் சம்பாதிக்கவில்லை, தேவன் தந்தார். சுகம் இருப்பதாக, வாழ்வு இருப்பதாக. அது எங்கே வைத்திருக்கிறார்? கவனிங்கள், நான் சொல்ல விரும்பும் காரியம் அடுத்து சொன்ன பொசிஷன். நாட் ஓன்லி பொசிஷன், இட்ஸ் a ப்ரமோஷன். அது வளரும். என்னவெல்லாம் கொடுத்தாரு உங்களுக்கு, அதெல்லாம் அவர் வளர செய்கிற கர்த்தர். அதைத்தான் திரும்ப அடிக்கடி வாசிக்கிறோம், அவர் விருத்தி அடை செய்கிற கர்த்தர், விருத்தி அடை செய்கிற கர்த்தர். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-17 சொல்லுகிறது, நாம் நம்மில் தீர்மானமாய் இருக்கும்படிக்கு. உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், when God gives something, you will increase that. சுகத்தை, ஆரோக்கியத்தை, கிருபைகளை, அந்த வார்த்தை படிங்க. பிலிப்பியர் 3:15, நீங்கள் உங்களிலே தேறினவர்களாய். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. நிறைய பையன் ரொம்ப தேறிட்டா, அந்த தேர்தல் இல்லை. God wants to increase your anointing, your grace, your gifts, your talents. உங்களுடைய கிருபைகளை, உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுக்கு இருக்கிற என்னவெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனையும். ஆரம்பத்துல சொன்னேன், சுகத்தை இன்க்ரீஸ் பண்றார், சமாதானத்தை இன்க்ரீஸ் பண்றார், ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்றார், உங்களுக்கு செழிப்பை இன்க்ரீஸ் பண்றார், உங்களுக்கு பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றார். நிறைய பேர் சொல்றாங்க, பணம் இருக்கிட்ட பணம் சேர்ந்துட்டே இருக்குது. அதுதான் தேவனுடைய பிளான். இன்க்ரீசிங், தமிழ் விதத்துல உங்களை தேறினவர்களாய். அதே வேளையில அந்த தேர்னாய் மாறும்போது சிந்தை மாறக்கூடாது. நிறைய பேருக்கு தேர்னாய் மாறுகிற சிந்தை மாறிவிடுகிறது. இல்லையே, அந்த சிந்தை, அதுல ஒரே ஒரு வார்த்தை, வேறு சிந்தையா இருந்தால் அது சீக்கிரம் வெளிப்பட்டுரும். நிறைய பேர் பாருங்க, ஆரம்பத்திலிருந்து அந்த சிந்தை இல்லை, தாழ்மை இல்லை, அர்ப்பணம் இல்லை, அவங்க ஸ்டாண்டர்டே மாறி போய் ஒரு பணிவு இருந்துச்சு, அடுத்தவளை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருந்தது, அடுத்தவரோடு பேசுகிற அந்த எண்ணம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்த பிலிப்பியர் 3:17, சகோதரரை 15, இதுவரையில் நீங்கள் தேர்வா இருக்கிறீர்களோ, எதுவரை, 2 முறை அந்த வார்த்தை வருது, தேறினவர்களாய். எதுவரையில் நாம் தேர்மா இருக்கிறோமோ, எவ்வளவு தேடுறீங்களோ அவ்வளவும் அன்பானவர்களே, பி சப்மிசிவ். 2 முறை வார்த்தை